செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படிப்பா இருந்துச்சு? மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குப்பா. ஸோ மறக்காம வந்து டெலிகிராமை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 எல்லாமே வந்து இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 1 மார்க் 15 1 மார்க் ஈஸியா எழுதுற மாதிரி இருந்துச்சா, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் கம்பல்சரி இல்ல, 2 மார்க் 3 மார்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, எளிமையான முறையில் கேட்கப்பட்டதாக ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து சொன்னாலும் கூட, ப்ரோ கொடூரத்தின் கொடூரம் ரொம்ப ரொம்ப மோசம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்ல முடிந்ததையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான வேதியியல் பொது தேர்வு எளிமையான முறையில இருந்துச்சா இல்லையான்னு வந்து சொல்லிடுங்க. எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சான்னு சொல்லிடுங்கப்பா. ஏன் மிஸ்டேக் இருக்குதான்னு வந்து நான் கேட்குறேன் அப்படின்னா, எதனா நீங்க மிஸ்டேக் பண்ணி எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகேங்களா? கிரேஸ் மார்க்ஸ் அப்படின்றது ஏற்கனவே 12th மேக்ஸுக்கும் 12th கெமிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன் கொடுக்கப்பட போவதா தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. ஸோ அதனால வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் அதை பற்றி எதுவுமே வந்து டவுட்ஸே வந்து எழலை. ஸோ அதனால வந்து மேபி இருக்கலாம். 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் வேதியியல் பொதுத் தேர்வை எப்படி எழுதுனீங்க? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு நான் கமெண்ட்ல சொல்றேன் அப்படின்னா, எனக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பிரீஃபா எழுதியிருப்பாங்க 5 மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் 2 மார்க்கு 6 எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 மார்க்கு 6 எழுதிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அடுத்ததா 5 மார்க்கு 5 எழுதிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 1 மார்க் வந்து 15 மார்க் வந்து எழுதிருப்பீங்க. ஸோ டோட்டலாக 70 மதிப்பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 15 மதிப்பெண்கள் எடுத்தாலே வந்து நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். போதுமானதும் கூட. ஸோ அதனால வந்து மேபி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம்ன்றது கிடையாது. எக்ஸாம்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். பேப்பர் கரெக்ஷன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக வந்து இருக்கும் அப்படின்ட்டே வந்து நானும் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எப்படியாப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து அமையுது, எப்படியாப்பட்ட மெத்தட்லாம் நம்ம வந்து ஓகே பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் செல்லக்குட்டீஸ். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.